இன்னைக்கு சண்டே மினி விலாக் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வீக்லி 5 days ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதே வந்து டயர்டாக இருக்கும். சாட்டர்டே சண்டே தான் நான் நிம்மதியாக காலையில் தூங்குற நாள். ஸோ சண்டே ஆனாலே பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, டேரெக்டாக லஞ்ச் தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் தான் லஞ்சு செய்ய போகிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் போடாமல் பன்னீர் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கிரேவி வந்து சைட் டிஷ்க்கு பண்ணியிருக்கேன். இந்த காம்போ சூப்பராக இருக்கும். ரெண்டுமே இன்னைக்கு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதுவும் பிரிஞ்சால் கிரேவி கூட இந்த பிரியாணி வச்சு சாப்பிட்றப்ப வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 to 3 months நெயில்ஸ் கட் பண்ணாமல் நெயில் நல்லா லாங்காக வளர்த்து வைப்பேன். ஆனால் ஒரு ஃபிங்கரில் மட்டும் நெயில் கிராக் ஆகி உடஞ்சி எல்லா நெயிலுமே நான் வந்து கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். லாங் நெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ காசு கொடுத்து எக்ஸ்டென்ஷன்லாம் வைக்கிறாங்க. ஆனால் நேச்சுரலாக வளர்ந்த நெயிலை வந்து கட் பண்ண முடியுமா, மனசு வருமா? ஸோ அதனால தான் நான் பேட்ச் ஒர்க் பண்ணி ஜெல் நெயில் பாலிஷ் திக்கான கோட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நெயிலை காப்பாற்றியாச்சு. அண்ட் அந்த பேட்ச் ஒர்க்கும் வெளியே வந்து அசிங்கமாக தெரியல. இந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. எல்லாமே அப்படியே வந்து போட்டு வச்சிருந்தேன். எல்லா திங்ஸுமே எடுத்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ அடுத்தது இந்த சைடுக்கு போகணும். இங்கே நான் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் வச்சிருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற திங்ஸும் வந்து எல்லாமே அப்படியே நான் போட்டு வச்சிருந்தேன். இந்த மேக்கப் ஆர்கனைசர் எங்கள் ஆஃபீஸில் கிறிஸ் விளையாடுறப்போ எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. ஆனால் அது நான் அவ்வளோவா இன்னும் ஆர்கனைஸ் கரெக்டாக பண்ணி வைக்கல, அப்படியே தான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது எப்படி செட் ஆகும்னு பார்த்தேன். அது அப்படியே விழற மாதிரியே இருந்துச்சு. பட் ஆனால் எப்படியும் நான் வந்து செட் பண்ணி உள்ளே நல்லா வந்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து என்னுடைய சீரம்ஸ், லிப்ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஐ மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் இது எல்லாமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அழகாக வச்சுட்டேன். இப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் 2 குட்டி ட்ராயர் இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து நான் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். டெய்லி மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ்லாம் மட்டும் நான் தனியாக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் டெய்லி எடுக்கிறதுக்கு. மற்ற திங்ஸ்லாம் வந்து கலைஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டடி டேபிளை பார்த்தா அதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எல்லா திங்ஸுமே அதுக்கு மேலே தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதையும் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் அப் பண்ணிவிட்டு நான் வந்து ஈவினிங் வந்து நான் டீ போட்டேன். தென் எங்கள் வீட்டு மாடியில் போய் பார்த்தா பச்சை மிளகா வந்து நிறையவே வந்திருந்தது. சரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து எடுத்தாச்சு. இது நாங்கள் டெய்லி குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் துணிலாம் கொஞ்சம் காய வைக்கிற வேலை இருந்துச்சா, அதனால் வந்து நான் ஃபுல்லாக எல்லா துணியும் வந்து காய வச்சுட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றதுக்காக தான் நான் இந்த வேலைலாம் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இல்லைனா நான் எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஸோ எப்படியோ வந்து கொஞ்சம் தட்டு மாதிரி வந்து எல்லாமே வந்து பண்ணியாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து எங்கள் வீட்டில் பூரி செய்யலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் வந்து பூரி தரட்டி கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு தரட்ட தெரியாதுன்றதுக்காக நான் வந்து நல்லா எண்ணெயை காய வச்சு பூரி வந்து அதில் போட்டு நான் வந்து எடுத்துட்டேன். பூரி நல்லா குண்டா புஃபன் சூப்பராகவே வந்திருந்தது. சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கம் செஞ்சாச்சு. ஸோ இன்னைக்கான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை.